இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னா லக்கி டைல்ஸ் பஜார்ங்கிற ஒரு டைல்ஸ் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். லக்கி டைல்ஸ் பஜார்ல மட்டும்தான் ஒரு கிச்சன் செட்டப்பையே கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கலாம். நீங்க ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்க வீட்டுக்கு தேவையான உங்களுக்கு பிடிச்ச டைல்ஸை உடனே நீங்க டெலிவரி எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்க 90% ஆஃப் டிசைன்ஸை ஸ்டாக் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால நீங்க வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெல்டா பில்டர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் டெல்டா ரீஜனில் இருந்து நீங்கள் வீடு கட்டிட்டு இருந்தாலும் சரி இல்லை கட்ட போறீங்கனாலும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னா லக்கி டைல்ஸ் பஜார்ங்கிற ஒரு டைல்ஸ் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இந்த டைல்ஸ் ஷோரூம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா தஞ்சாவூர் கும்பகோணம் ஹைவேஸில் தான் அமைஞ்சிருக்கு. தஞ்சாவூர்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ்லையும் கும்பகோணத்துலேருந்து ஒரு 20 மினிட்ஸ்லேயும் நீங்கள் இந்த ஷாப்புக்கு ரீச் ஆகலாம். இந்த ஷாப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடு கட்டிகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டைல்ஸ் ஷோரூம் 50,000 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைச்சிருக்காங்க. டைல்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த கடையில் அமைச்சிருக்காங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஐயம்பேட்டை லக்கி டைல்ஸ் ஷோரூமில் ஒரு 50,000 ஸ்கொயர் ஃபீட்டில் அவங்க அமைச்சிருக்க டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000+ டிசைன்ஸு 20+ பிராண்ட்ஸை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2x2லேருந்து மேக்ஸிமம் 8x4 வரைக்கும் பட்ஜெட் அண்ட் ப்ரீமியம் டைல்ஸ் வந்து இவங்ககிட்ட இருக்குது. ஸோ அந்த டைல்ஸ் ஒன்று ஒன்றா நம்ம இந்த வீடியோஸில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ளோர் டைல்லேருந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ளோர் டைல் வந்து பார்த்தோம்னா 2க்கு 4 ஃப்ளோர் டைல் வந்து நம்ம இருக்குது. இப்போ நார்மலாக மற்ற ஷாப்பில் பார்க்கும்போது நமக்கு 1 இல்லை 2 டைல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா லே பண்ணியிருப்பாங்க. இங்கே ஒரு ஓவராலாக ஒரு 40 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஹாலில் லே பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீலை ஒரு அவுட்புட்டாக நமக்கு இந்த ஷாப்பில் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு நல்ல விஷயம், ஒரு பெனிஃபிட்னா நமக்கு பிடிச்ச டிசைன்ஸை ரொம்ப ஈஸியாகவே இந்த ஷாப்பில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு எலிவேஷன் உடன் ஃபினிஷிங் டைலை பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா இது எல்லாமே ஒரு மேட் ஃபினிஷிங் டைல். இதை பொதுவாக எல்லாருமே வந்து ஒரு எலிவேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு இன்டீரியருக்கு ஃப்ளோர் அண்ட் வால்க்கு யூஸ் பண்ணும்போது இந்த டைல்ஸ் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அண்ட் மெயினாக இந்த டைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபீல் தான், இது தொட்டு பார்த்தோம்னா ஒரு ஆஸ்தட்டிக் ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஃபீல் வந்து நம்ம எலிவேஷனில் ஓட்டுறதோட நம்ம இன்டீரியரில் பண்ணும்போது நம்ம வீடு பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். டைல்ஸோட டிசைன்ஸில் மட்டும் வெரைட்டி இல்லாமல் டைல்ஸோட சைஸ்லேயும் வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சைஸஸ் எல்லாமே 2.25க்கு 5.25 சைஸில் இருக்குது. இந்த டைல்ஸ் எல்லாம் 4x4 டைல்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டைல் எல்லாமே 6x4 டைல். இப்போ நம்ம பார்க்குறதுல இந்த டைல் தான் பெரிய டைல். இந்த டைலோடைய சைஸு 8 அடிக்கு 4 அடி. இந்த மாதிரியான ஒரு பிக்கர் டைலுக்கு போகும்போது நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா ஜாயினரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்டு அவுட்புட் ரொம்பவே கிராண்டியராகவும் ப்ரீமியமாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ளோர் டைல் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பாத்ரூம் டைல் பார்ப்போம். அதில் என்னென்ன விஷயங்கள் அவங்க ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்கிறத 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம பாத்ரூமுடைய ஃப்ளோர் அண்ட் வால் டைல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்க்குறீங்க. அதில் வந்து பார்த்தோம்னா எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது இந்த டார்க்கு, ஹைலைட்டு, லைட்டு மூணுத்தையும் வந்து பர்ஃபெக்டாக ஆல்ரெடியே மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இதை பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டைல்ஸை நான் நம்ம சைட்டில் கிச்சன் வால் டைலில் லே பண்ணுறதுக்கு தஞ்சாவூரில் பார்த்துருந்தேன். அதோட ப்ரைஸ் வந்து 120 ரேஞ்ச் சொல்லியிருந்தாங்க பர் ஸ்கொயர் ஃபீட்டு. ஆனால் நம்ம ஐயம்பேட்டை லக்கி டைல்ஸ் பஜாரில் நமக்கு இந்த டைல்ஸை வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 95ங்கிற ரேஞ்சில் கொடுத்துருந்தாங்க. ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது எனக்கு லக்கி டைல்ஸ் பஜார் பர்சனலி ரொம்பவே எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது. நம்ம ஹாலில் யூஸ் பண்ணுற மொராக்கன் டைல் டிசைன்ஸும் இங்கே இருக்குது. இப்போ நம்ம எலிவேஷனில் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். இவங்கக்கிட்ட எலிவேஷன் டைலில் 3 டைப்பில் 100 டிசைன்ஸ் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட்டு டைல். இதில் வந்து நமக்கு மேட் ஃபினிஷிங்கும் இருக்குது, கிளாசி ஃபினிஷிங்கும் இருக்குது. இப்போ பார்க்குற இந்த மாடல் எல்லாமே ஃப்ளக்ஸ் ஸ்டோன் டிசைனில் இருக்குது. ஸோ இது எல்லாம் பிரிக் டெக்ஸ்சரில் அவைலபிளாக நமக்கு இருக்குது. எலிவேஷனில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற டைப் நேச்சுரல் ஸ்டோன். இப்போ பார்க்குற இந்த நேச்சுரல் ஸ்டோன்ஸ் எல்லாமே எலிவேஷனுக்கு மட்டும் இல்லாமல்
இன்டீரியர்ஸில் யூஸ் பண்ணலாம். இன்டீரியரில் பார்த்தோம்னா ஃபவுண்டெயினுக்கு யூஸ் பண்ணலாம், அண்ட் பெட்ரூம்க்கு யூஸ் பண்ணலாம், ஹை சீலிங் வால்ஸு, ஸ்டேர்கேஸ் வர ஏரியா, இந்த மாதிரி இடத்துக்குலாம் யூஸ் பண்ணும்போது நம்மளோட இன்டீரியர் பார்க்க ரொம்ப கிராண்டியராக இருக்கும். நீங்கள் ஐயம்பேட்டை லக்கி டைல்ஸ் பஸாருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டைல்ஸை உடனே நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்க 90% ஆஃப் டிசைன்ஸை ஸ்டாக் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன் டைல்ஸில் பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்டீரியர் சானிட்டரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். பொதுவாக இன்டீரியர் அக்சசரிஸ்ங்கும் போது எல்லா ஷாப்லையுமே இந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் லக்கி டைல்ஸ் பஸாரில் மட்டும்தான் ஒரு கிச்சன் செட்டப்பையே கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ அதோடைய டெமோ மாடல் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ட்ராக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு மாடர்னாக தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நிச்சயம் பிடிச்சிருக்கும். கிச்சன் இன்டீரியர்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் லேட்டஸ்ட்டாக என்ன மாடல் அண்ட் அக்சசரிஸ் இருக்கோ அதை நாம் இங்கே லைவ் டெமோவாகவே பார்க்கலாம். கிச்சன் இன்டீரியர்ஸ் மட்டும் இல்லாமல் பெட்ரூம் வார்ட்ரூஃப்லேயும் நிறைய இனோவேட்டிவான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பெட்ரூம்க்கான ஒரு வார்ட்ரூஃப் பார்க்கலாம். ட்ரெஸ்ஸுக்கான ஒரு ஹேங்கிங் நம்ம ட்ராக் பண்ணி இழுத்துக்கிற மாதிரியும், அண்ட் நெக்ஸ்ட் ஜுவல்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே, அடுத்தது இன்னொரு ட்ரே. ஸோ இதுக்கு அப்புறமேட்டு நம்ம வீட்டில் பொதுவாக அயன் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாண்ட் வாங்கியிருப்போம். ஸோ அது இல்லாமல் நமக்கு வார்ட்ரூஃப்லேயே ஒரே செட்டப்பாக நமக்கு வந்துடும். இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வார்ட்ரூஃப்லேயே நமக்கு ஒரு ஓரமாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மிரர் இருக்கும். அண்ட் கீழே சாரீ வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே. பொதுவாக நம்ம கிச்சன் பார்க்கும்போது ஒரு கிரானைட் டாப் அண்டு ப்ளைவுட்டில் ஒரு மைக்கா வச்சு பண்ண ஒரு சின்ன ஸ்டோரேஜ், இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். அதோட டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறப்போ ஒரு கொரியன் டாப் அண்ட் ஒரு அலுமினியத்தில் ஒரு பேக் பெயிண்டட் கிளாஸு, ஸோ ஸ்டோரேஜ்க்கு அக்ரலிக் மெட்டீரியல். இப்போ நம்ம HDHMR பிளேட்டில் செஞ்ச ஒரு PU ஃபினிஷு அண்ட் ஒரு அக்ரலிக் ஃபினிஷு அண்ட் ஒரு அலுமினியம் ஃபினிஷையும் பார்க்கலாம். கிச்சன் சிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சிங்கிள் பவுல், டபுள் பவுல் அண்டு எஸ்எஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷிங், மேட் ஃபினிஷிங் அண்டு குவாட் சிங்க்ஸு, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வெரைட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு மாடர்ன் அண்டு ட்ரெண்ட்லியாக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாகவே. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபிட்டிங்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸும் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதில் ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸையுமே உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எல்லாமே உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ஈவன் டாய்லெட் சீட்ஸில் கூட நமக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஃப்ளோர் மவுண்ட் இருக்குது, வால் மவுண்ட் இருக்குது, அண்ட் வால் மவுண்ட்லேயே நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. டாய்லெட் சீட்ஸில் ஒயிட் வெரைட்டி மட்டும் இல்லாமல் நமக்கு அதை டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டுடைய பாத்ரூம்க்கு வேனிட்டி பண்ணணும், அதுவும் பட்ஜெட்டில் ரொம்ப ப்ரீமியமாக பண்ணணுங்கிறப்போ கண்டிப்பாக இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா வெரைட்டிஸுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டோர் எல்லாமே ஸ்டீல் டோர் தான். இப்போ இந்த ஸ்டீல் டோரை நிறைய இடங்களில் மெயின் டோர்ஸாகவும் ரூம் டோர்ஸாகவும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அண்ட் இதோட லாக்கிங் சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டானது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் பிரேக் பண்ணிட்டு உள்ளே வர முடியாது.
ஒரு சேஃப்டி பர்பஸ் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டீல் டோர் எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம இந்த லக்கி டைல்ஸ் பஜாரில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத ஒரு ஓவரால் வியூவாக நம்ம பார்த்துட்டோம். பார்த்த வரைக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வீடு கட்டி முடிக்கிற ஸ்டேஜில், ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜில் ஒவ்வொரு மெட்டீரியலாக நம்ம தேடி போய் அலையெல்லாம் கண்டிப்பாக முடியாது. நான் இந்த ஷாப்புக்கு ஃபஸ்ட்டு வரும்போது காலையில் வந்தேன். இப்போ வந்து ஈவினிங் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு டைல்ஸாக இருந்தாலும் சரி, அண்ட் இன்டீரியரில் ஒரு வார்ட்ரூப் சம்மந்தமான விஷயங்கள் அண்டு மாடுலர் கிச்சன் எல்லா விதமான இன்டீரியர்ஸையும் நீங்கள் வந்து இங்கே பார்த்து ஃபீல் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஐயம்பேட்டை லக்கி டைல்ஸ் பஜாரை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் நம்ம வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ அண்ட் இந்த கடையை பற்றி தெரியறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். இந்த ஷோரூமோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோட முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.